அதிமுகவுமே இப்ப கடுமையா விமர்சிச்சிருக்காரு சார். இப்ப கூட ஊழல் சக்தி அதிமுக, தீய சக்தி திமுக. அதுக்கு அவர் கொடுத்த பதிலடினாலதான் இப்ப அண்ணாமுக நினைச்சிட்டாரு, பேசுறதை விட்டார். அண்ணாமுக வார்த்தையை பயன்படுத்தாம விட்டுட்டார். அந்த அறிக்கை விட்டதால பயந்துட்டாங்க. அவங்க பதிலுக்கு பதில் அறிக்கை கொடுத்துட்டாங்கல்ல. இது எதுக்கடா எல்லாத்தையும் சமாளிக்கிறது கஷ்டம். அப்ப நமக்கு இப்ப தமிழகத்துல திமுக எதிர்ப்போம், இந்திய அளவுல பிஜேபி எதிர்ப்போம். இந்த 2 பேருடைய எதிர்ப்பு வாக்குகளே நமக்கு போதுமானது என்கிற நிலைப்பாடு. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பிஜேபி எதிர்ப்பதன் மூலமாக சிறுபான்மையினுடைய வாக்கை பெற்றுவிடலாம் என்கிற நிலைப்பாடு. இதைத்தான் திமுக பெற்றுக் கொண்டிருந்தது. சரியா? அப்ப திமுக பெற்றுக் கொண்டிருந்ததுன்னா அவர்களிடம் இருந்த அந்த சிறுபான்மையுடைய வாக்குகளை நாம் நம்ம பக்கம் திருப்பணும்னு என்ன செய்யணும்? அப்ப பாஜகவை எதிர்ப்பதன் மூலமாக சிறுபான்மையினரை நம்ம பக்கம் சிந்திக்க வைக்கிறோம். அவர்கள் திமுகவிலிருந்து நம்ம பக்கம் நகட்டணும் என்ன செய்யணும்? அப்ப திமுகவினுடைய குறைபாடுகளை, அவர்களுடைய அந்த ஆட்சி குறைவை, அவர்களுடைய அந்த ஊழலை, அந்த அநீதியை என்ன செய்யணும்? வெளிக்கொண்டு வரணும். ஆக கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு இருக்கக்கூடிய ரசிக வாக்குகளை தாண்டி பொதுமக்களுடைய வாக்கு வரணும்னா முக்கியமானது சிறுபான்மையினுடைய வாக்கு தான் முக்கியமானது. அதை பாஜக எதிர்ப்பின் மூலமாக பெற முடியும் என்றாலும் கூட திமுக அதை பங்கு போட்டு விடக் கூடாது என்பதற்காக திமுக என்கிற தீய சக்திக்கு என்ன செய்யறாரு? ஒரு முதல் இடம் கொடுத்துறாரு, எதிரியாக வைப்பு பார்க்கறதுல.